வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. முத்திரைகளை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். முத்திரை மிக அருமையான ஒன்று. யோகாக்களை செய்ய முடியாத, சில ஆசனங்களை செய்ய முடியாத, தியானங்களை செய்ய முடியாதவர்கள் அனைவரும் இந்த முத்திரையை மிக எளிமையாக செய்துவிட முடியும். நிறையா முத்திரைகளை பற்றியான பதிவுகளை நாம் நமது சேனலில் போட்டிருக்கோம். இன்னும் அதிகமான முத்திரைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முத்திரை என்பது சாதாரண விஷயமல்ல, செய்வதற்கு மிக எளிமை, ஆனால் அதிகமான பலன்களை தரக்கூடியது, எந்த ஒரு பக்க விளைவுகளும் அற்றது. அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போவது லிங்க முத்திரை. இது ஒரு மிக பிரம்மாண்டமான முத்திரையாக சித்தர்களால் வர்ணிக்கப்பட்டது. இந்த முத்திரையினுடைய பயன்கள் என்ன என்றால், நமது உடலில் உள்ள உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துகிறது. நமது உடலில் உள்ள உஷ்ணம்தான் அதிகமான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நமது உடலில் உள்ள உஷ்ணத்தை சீராக்கி சமநிலைப்படுத்துகிறது. இந்த உடலுக்கு எவ்வளவு வெப்பம் தேவையோ அவற்றை மட்டும் வைத்து கொண்டு மீதமுள்ள வெப்பங்களை வெளியேற்றி விடுகிறது. இன்னொன்று, இந்த ஆஸ்துமா இருப்பவர்களுக்கு இது மிக பலனளிக்கக்கூடியது. மெல்ல மெல்ல ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தி விடுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், இந்த சுவாசம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இந்த லிங்க முத்திரை குணமாக்குகிறது. பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் சிலருக்கு வெப்பம், உடல் சூடு அதிகமாகி சூடால் வெள்ளைப்படுதல் ஏற்படும். அதிகமாக வெள்ளைப்படுதல் ஏற்படக்கூடியவர்களுக்கும் மாதவிடாய் காலங்களில் அதிகமாக வலி ஏற்படக்கூடியவங்களும் இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யலாம். இப்படிப்பட்ட இந்த லிங்க முத்திரையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம், வாருங்கள். லிங்க முத்திரையை செய்வதற்கு முன்பாக நீங்கள் இப்படி சமணம் போட்டு உட்கார்ந்து கொள்ளலாம், அல்லது சுகாசனம், ஒரு காலை மட்டும் தூக்கி மேலே போட்டு வைத்து கொள்ளலாம், அல்லது என்னால் பத்மாசனம் செய்ய முடியும் என்றால் 2 கால்களையும் பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு முதலில் உங்களது மூச்சை ஒரு 10 வினாடிகள் உற்று கவனியுங்கள். இப்படி ஒரு 10 வினாடிகள் உங்கள் மூச்சை உற்று கவனித்த பிறகு முத்திரையை செய்ய வேண்டும். அப்போதுதான் அவை முழுமையாக பலன் தரும். லிங்க முத்திரையில் இந்த கைகளை இப்படி வைத்து கொள்ளுங்கள். இடது கை மட்டும், இடது விரல் மட்டும் இப்படி மடக்கக்கூடாது, இப்படி நேராக இருக்க வேண்டும். இடது பெருவிரல், மற்றது எல்லாம் பாருங்கள் எப்படின்னு. ஒரு அழுத்தம் கொடுத்து கொள்ளுங்கள். ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு இந்த இடது கையின் பெருவிரலை மட்டும் இப்படி நேராக வைத்துக்கொண்டு ஒரு 2 நிமிடம் அமைதியாக உங்கள் மூச்சை கவனியுங்கள். இப்படி நீங்கள் கவனிக்கும் போது தியானமும் செய்கிறீர்கள், பிராணயாமமும் செய்கிறீர்கள், அதாவது மூச்சு பயிற்சியும் செய்கிறீர்கள், பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்கிறீர்கள். உங்களது முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து கொள்ளுங்கள். இப்படி யோகா சம்பந்தமான அனைத்து சகல பயிற்சிகளும் இந்த முத்திரை செய்யும்போது வந்து விடுகிறது. இப்படி வைத்துக்கொண்டு 2 நிமிடம் மட்டும் உங்கள் மூச்சை கவனியுங்கள், கண்களை மூடிக்கொண்டு. இங்கு இந்த விரல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்கள். 10 விரல்களையும் கொஞ்சம் அழுத்தமாக பிடித்து கொள்ளுங்கள். இதுதான் லிங்க முத்திரை. அடுத்து ஒரு முத்திரையிலும் அவை போக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வியாதிகளையும் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம். நன்றி.